ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு புதிய தாவரம் எவ்வாறு நடவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி விளக்குறோம். இங்கே பாருங்கள், இன்று எடுத்துக்கொண்ட தாவரம் செம்பருத்தி. இது மாதிரி தாவரம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே ஒரு அரும்பு பூவோடு வாங்குவது சிறந்தது நமக்கு. ஏன்னா எந்த கலர் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள், செம்பருத்தி நமக்கு சேவ் பண்ணணும். அதை மாதிரி நம்ம புதுசாக செடி பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்போவுமே பட்ஸ் உள்ளதா அரும்பு உள்ளதா தாவரத்தை பார்த்து வாங்க. அப்போ எந்த நிறம் நம்ம தேவைப்படுதோ அது ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நர்சரியில் அவங்களுக்கே தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒயிட்டு ரெட்டு பிங்க்கு தான் ரெட்டும்பாங்க. அப்போ நமக்கு அந்த தேவையான வண்ணம் கிடைக்காத போது நம்ம மனது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த செம்பருத்தி தாவரம் பாருங்கள், இது பிங்க்கு ஃப்ளவரோடு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு தாவரத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி இது பாருங்கள், இந்த குழி இந்த மாதிரி ஃபுல்லாக குழி எடுத்துக்கோங்க. சரி, நிறைய தாவரம் வைக்கிறீங்கன்னா ஒன்னொன்றுக்கு தனித்தனியாக பள்ளம் போட வேண்டாம். இந்த சோத்துரம் குழி பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே லைனில் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண, ஜிக்ஸாக்காக வச்சாலும் சரி, ஒரே லைனில் வச்சாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பள்ளம் எடுத்துக்கிட்டா நம்ம அப்படியே வச்சு செம்மண்ணீர் போட்டு பிளான்ஸை வச்சு மண்ணை தள்ளிட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பிளான்ஸு எப்படி நடவு பண்ணணும்னு காமிக்கிறேன். இந்த கவரை பிரிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் கிரவுண்டில் தான் போட போகிறேன், அதனால் இந்த கவரை அழகாக பிரித்து எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கவர் பிரித்து எடுத்து இப்படியே நடவு பண்ணாதீங்க. ஏன்னா இது கீழே ரூட் ஃபார்ம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால என்ன பண்ணணும்னா, இது கீழே என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் உடச்சி விடுங்க. இது கீழே மண் கொம்பை உடச்சி விட்டிங்கன்னா ரூட் வேகமாக ஃபார்ம் ஆகும். எந்த பிளான்ஸ் வச்சாலும் சரி, நீங்கள் பேக்கெட்டு உடச்சி நீங்கள் பாட்டில் வைங்க, கிரவுண்டில் வைங்க, எப்பவுமே இந்த மண் கொம்பை லேசாக உடச்சிடுங்க. பாதி கூட உடைக்கலாம். உடைக்கும் போது பாருங்கள், நம்ம இந்த ரூட் என்ன ஆகும், சீக்கிரமாகவே ரூட் ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா இது மண் கொம்புல இறங்கிறதுக்கு 15-20 நாள் எடுக்கும். அதுக்கு பிறகு நம்ம புதுசாக வைக்கிற மண்ணில் வந்து அந்த ரூட் ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதை வச்சுடுங்க. வச்சுட்டு லைட்டாக செம்மண்ணீர் போட்டுட்டு நம்ம இதை வச்சு என்ன பண்ணணும், அப்படியே டைரெக்டாக மண்ணை தள்ளி இங்கே பாருங்கள், இந்த மண் கொம்பு மறையணும். மண் கொம்புக்கு மேலே 3 இன்ச்சு மண் டைட் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம மண்ணை தள்ளி மூடணும். இதை பார்த்தீங்களா, அவ்வளோதான். போட்டுட்டு வாட்டரிங் பண்ணுங்க. வாட்டரிங் வந்து புதுசில் 2 டைம்ஸ் பண்ணுங்க, மார்னிங் ஈவினிங். நம்ம இடைப்பட்ட 12, 1 மணி 2 மணி, அந்த 11லேருந்து 3 மணி வரைக்கும் வாட்டரிங் பண்ணாதீங்க. பிஃபோர் 11 o'clock இல்லைன்னா ஆஃப்டர் 3 o'clock போடுங்க வாட்டரிங்கு. ஏன்னா டைரக்ட் சன்லைட்டில் போடும்போது பிளான்ட்ஸு கொஞ்சம் வாடக்கூடிய தன்மை உண்டு. ஆகவே நீங்கள் ஏர்லி மார்னிங் போடுங்க, இல்லைன்னா ஈவினிங், ஆஃப்டர் ஈவினிங் போடுங்க. அப்படி இல்லைன்னா 3 o'clock பிறகு எப்போ வேணால் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி தான் எல்லா பிளான்ஸுமே நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ளவரோட பட்ஸ் உள்ள பிளான்ஸை வாங்கி இதே மாதிரி கவர் உள்ளோடு வாங்க, பிரித்து அதே மாதிரி வைங்க. நீங்கள் பாட்டில் வச்சாலும் பாட்டில் அந்த ஹோல்ஸில் ஓடு வைங்க, ஓடு வச்சு மண்ணை போட்டு இதே மாதிரி பிளான்டிங் பண்ணுங்கள். வாட்டரிங் ஒரு 1 month வரைக்கும் மார்னிங் ஈவினிங் போடுங்க. அது பிறகு ஒன்ஸ் போட்டால் போதும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.